வீம்புக்கு ஆடிட்டு இருந்தவங்க முதல்ல பாருவும் திவாகரும் மட்டும்தான். இவங்களெல்லாம் அளக்குறான்னு சொல்லிட்டு வந்த நம்ம சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக வீம்புக்கு ஆட ஆரம்பிச்சது தான் நேற்றைய ப்ரோக்ராமில் மிகப்பெரிய எரிச்சலாகவும் போயிடுச்சு. ஏன்னா சமையல் டீமில் இருக்காங்க, குக்கிங் டீமில், சாம்பார் டீமில். அந்த சாம்பார் டீம் வந்து எந்த விதத்துலையும் ஒத்துழைக்காமல் கடந்த ஒரு வாரமாகவே பயங்கர பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம், எங்கள் இஷ்டம் இப்படி தான் பண்ணுவோன்ற மாதிரியான பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து சப்போர்ட் வரேன்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து நிறைய பேசுறது, விக்கல்ஸை வந்து விக்ரம் வந்து கலாய்க்கிறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, இப்படியெல்லாம் நிறைய பண்ணாங்க. அவரும் வந்து ஒரு சூப்பர்வைசர்ன்ற முறையில் வந்து பக்கத்தில் வந்து அவங்க வந்து வேலை கொடுத்துட்டு இருக்கிற டைமில் வந்து 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அதை கவனிக்க ஆரம்பித்தார். நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு தான் வேலை கொடுத்தீங்க, அவங்களுக்கு தான் பண்ண தேவையில்லாமல் பாரு உள்ளே பேச ஆரம்பிக்க கிட்டத்தட்ட டபுள் மீனிங்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, விக்ரம் வந்து வேறன்ட்டே வந்து பக்கத்தில் உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பாட்டு பாடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி அனுப்புறதுக்கான ட்ரை பண்ணாங்க. அவங்க யாருமே கேட்கல. அவர் தொடர்ந்து அங்கே வந்து உட்காந்துட்டு அவங்களை இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருந்தார். அது ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்பாக தெரியல. ஏன்னா இவங்க பண்ண இரிட்டேஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ பெரிய இரிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வேற ஆளாக ஆகிடுவேன், நான் அவங்க என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்லாம் மிரட்டுற மாதிரி துணையில் பேசுகிறதும், அதே போல் சாண்ட்ராவும் பாருலாம் வந்து பிக் பாஸ் கதை திறக்க சொல்லுங்கள், அவரை போக சொல்லிட்டோம், அது மாதிரி பிக் பாஸுக்கான கமெண்ட்லாம் கொடுக்குறது, இது எல்லாமே கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய விஜய் சேதுபதி எபிசோடில் வந்து வச்சு செய்வாங்கன்னு தோணுது. ஏன்னா ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து முதல்ல மாட்டினது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் பாருவும் தான் வந்து பயங்கரமாக மாட்டியிருக்காங்க. பாரு வேற ஏதோ பெருசாக பேசியிருக்காங்க பொழுது, அதனால வந்து மாட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கேமையும் ஸ்பாயிலராக பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் டீம் தான். அதில் கனி கொஞ்சம் மனசாட்சியோட வந்து வெளியே வந்துட்டு அதோ அவங்கள வந்து அன்பு பாசத்தை வச்சு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் கூட அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இந்த சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க நான் அதுக்கு வந்து உடன்படலை அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க, அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் கனிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் நிச்சயமாக சாண்ட்ரா பாருக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த விஷயம் இருக்கும். கூடவே திவ்யாவுடைய வன்மம் இருக்கு பாருங்க, அவங்க வந்து பாருவுக்கு வேற இன்னொரு வருஷன் ஆயிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வந்ததை எதுவும் பண்ணாமல் அவங்க அந்த கேங்கில் போய் உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அராஜகமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக இன்னைக்கு விமர்சிக்கப்படும்னு நான் நம்புகிறேன். விமர்சித்தே ஆகணும், இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் இன்னொரு முக்கியம் இருக்கும். இதுக்கு நடுவில் நேற்று வேற ஒரு ப்ரொமோ வந்துட்டு போனாங்க. சரி விடுங்க, அது ப்ரொமோ பண்ணுறதுக்காக ஆகிப்போச்சு.